நான் இந்த கூட்டணி விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, இந்த 5 ஆண்டு காலம் சாட்சி அண்ணன் ஈஸ்வரனே பக்கத்தில் இருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தி பக்கத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சொன்ன 10.5% உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவிலிருந்தே சொல்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. எல்லா மாநிலங்களும் எடுத்திருக்கிற விவர அறிக்கை எல்லாரும் வெளியிட்டு பேசுறாங்க. சமூக நீதி வழிவந்த அரசு நீங்க தயவு செய்து எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான 10 காரணங்களை கோரிக்கைகளாக முன்வைத்த 5 ஆண்டுகளா, அதுல முதல் இடத்தை பிடித்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இதை குறைந்தபட்சம் ஒரு அறிவிப்பா வெளியிடுங்கன்னு மன்றாடினேன். அதனால இந்த 10 கோரிக்கை அங்க நிறைவேறல. அதனால தனித்து வந்து நின்ன இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இருக்கிறேன். இந்த அனைத்து தலைவர்களும் நாம் சேர்ந்து இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வெற்றி கழகத்திலிருந்து இடஒதுக்கீட்டை குறித்து, பெரியாரை குறித்து, அம்பேத்கரை குறித்து ஒரு புரிதல் உள்ள ஒரு இளைஞர் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக கிடைத்திருக்கிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் வேற வேற பேர் வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு அவர் வந்து ஐயா சின்னையா பார்த்து வணக்கம் சொல்லும் போது சமூக நீதி குறித்து வெற்றி கழகம் என்னதான் பேச போகுது அப்படின்னு ஒரு ஆவலோடு இருந்தேன். அதற்காக அவருக்கு நன்றி.